ஹீரோ ஏழையா இருக்கிறதால ஹீரோயினோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால 500 கோடி ரூபாய் சொத்து கூட வேணான்னு ஹீரோவை அப்பா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால அவர் கோவப்பட்டு இப்ப இவங்க 2 பேரும் வெளியே தள்ளிட்டு நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டீங்க, பிச்சை தான் எடுப்பீங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அப்பா கிட்ட இருக்கிற 500 கோடி ரூபாய் விட நம்ம அதிகமா சம்பாதிக்கணும்னு இப்ப இவங்க முடிவு பண்றாங்க. என்னதான் ஹீரோயின் அழகி போட்டியில ஜெயிச்சிருந்தாலுமே இப்ப ஹீரோட சாரி பிசினஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சது அவங்க அப்பா இப்போ பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு. சாப்பிடுறதுக்கு ஆசையா ஊட்டி எல்லாம் விடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிடும். இதுக்கு ஹீரோயினோட அப்பா தான் காரணம். அதனால ஹீரோயின் இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை போய் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இப்ப 10 வருஷம் ஆகி உங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்காது. 10th இயர் ஆனிவர்சரி அப்போ ஹீரோ ஒரு எக்ஸ்போக்காக வெளியூர் போயிருப்பாரு. அப்பவுமே ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துறாரு. அவர் கையாலே இவங்களுக்காக ஒரு சாரி ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு. இப்ப அதை தான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ இருக்கிற ஊருக்கே இவங்களை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கிற ஊருக்கே ஹீரோயினை ஹெலிகாப்டர்ல வர வைக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க 2 மாசமா வேற ஒரு நபர் கூட போன்ல பேசிட்டு இருந்த விஷயம் ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை பத்தி கேட்கறதுக்கு தான் வர வச்சிருக்காரு. அந்த நபர் வேற யாரும் இல்ல, ஒரு டாக்டர் தான். ஹீரோயினுக்கு லங் கேன்சர் வந்திருக்கும். இந்த விஷயத்தை ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. அதனாலதான் டாக்டர் கிட்ட 2 மாசமா பேசி ட்ரீட்மெண்ட் ரகசியமா எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஹீரோ பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறத அவரால் தாங்கிக்க முடியல. இப்ப இவங்களோட 10th இயர் ஆனிவர்சரியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா பொண்ணு பார்க்க வராரு. இப்ப ஹீரோயினோ ஒன்னு சேர்ந்துடுறாங்க. ஆனா அவர் சாப்பாடு ஊட்ட வரும்போது இவங்க பயந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. இதனால அவர் மனசு கஷ்டப்பட்டு இப்ப அவரே சாப்பிட்டு காட்டுறாரு. இப்ப ஹீரோயினோ சாப்பாடு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க.